வணக்கம். இது ஒரு 6 நிமிட காணொளி மட்டும்தான். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு 4 வகையான வெவ்வேறு மனிதர்களோட கதையில் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இந்த 6 நிமிட காணொளிக்கு பின்னாடி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் எழும். ஏன், எதற்கு, புரியலை அப்படின்னு. இந்த எல்லா கேள்விகளுக்குமான ஆன்சர் இந்த 6 நிமிட காணொளிக்குள்ளே தான் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். சிங்கம் இல்லாத ஒரு காட்டுக்குள்ளே ஒரு நரி காட்டுக்கே தான் ராஜான்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தி தனக்கு அடிமைகளாக வச்சுருந்துச்சு. என்ன தான் காட்டுக்கே தான் ராஜான்னு சொன்னாலும் காட்டுக்கு சிங்கம் தானே தலைவன். அந்த நரிக்கு தெரியாது தன்னோட ஆட்டம் கூடிய சீக்கிரத்தில் முடியும்னு. ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிங்கத்தோட பாதம் பட்டுது. அந்த சிங்கம் வந்ததுக்கப்புறம் மற்ற எல்லா விலங்குகளுக்கும் இத்தனை நாள் நம்மளை அடிமையாக வச்சுருந்த நரியோட ஆட்சியை பரவாயில்ல நினைக்க வச்ச அந்த இரக்கமில்லாத சிங்கத்தோட கதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். இளமையினும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு, ஒரு பொழுது ஓர் ஆசை, சுகம் சுகம் அதிலே ஒரே சுகம். ஒரே மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம், காட்டு வழியில் பயணம், கங்கை நதிக்கு மண்ணில் அணையா இளமையெனும் பூங்காற்று. இந்த பிஸ்னஸில் ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம் இல்லை. அதை நீ பிரேக் பண்ணிட்ட. பட் ஐ வில் கிவ் யூ ஒன் லாஸ்ட் சான்ஸ். உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். கதையோட முடிவில் உன்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ சரியான பதிலை சொல்லிட்டா உன்னை உயிரோட விட்டுரு. இன்கேஸ் இஃப் யூ டெல் த ராங் ஆன்சர். சரி. முன்ன ஒரு காலத்தில் வெயில் தரையை தொட முடியாத அளவுக்கு இருட்ட ஒரு அடர்ந்த காட்டு இருந்துச்சு. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மிருகங்களும் அந்த இருட்டை விட ரொம்ப ஈவியாக இருக்குமே இல்லாத ஆக்ரோஷமான ஒரு சிங்கத்தை பார்த்து பயந்துச்சு. அந்த சிங்கம் காட்டில் இருக்கிற எல்லா செல்வங்களும் சாப்பாடும் அதுவே எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மற்ற மிருகங்களை துன்புறுத்தி பயமுறுத்துச்சான். ஆனால் அதே காட்டுக்குள்ள ஒரு புலி இருந்துச்சு. மற்ற மிருகம் மாதிரி அந்த புலி இல்லாமல் ரொம்ப வலுவிழந்து வாழ்ந்துச்சு.
அந்த சிங்கத்தோட பெரிய பலமே அதுக்கிட்ட இருக்கிற செல்வங்களும் சாப்பாடுங்களும் தான். இதுக்கு மேலே நம்மளால் இங்கே வாழவே முடியாதுன்னு நினச்ச புலி ஒரு நாள் ஒரு மலையோட உச்சிக்கு போய் சாக துணிச்சுது. அப்படி போனப்போ புலியோட கண்ணில் சிங்கத்துக்கிட்ட இருக்கிற அதே செல்வங்களும் சாப்பாடுங்களும் அதுக்கு கிடைச்சிது. அதை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்ப தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு நினச்ச புலிக்கு அது எல்லாத்தையும் அபகரிக்கணுன்ற ஆசையோடு இருக்கிற அந்த சிங்கத்தால் அதுக்கு பிரச்சனை வந்தது. ஒரு நாள் சிங்கத்துக்கும் புலிக்கும் ஒரு கடும் சண்டை நிலவுது. இந்த சண்டையில் ஜெயிக்க போகிறது யார்? சிங்கமா புலியா? ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் பவர் தானே. எனக்கு தெரிஞ்சு லைன் தான் ஜெயிக்கும். நம்ம எதிரிங்க துப்பாக்கியோட முனையில் இருக்கும்போது நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், கருணை. அதை மட்டும் அவங்களுக்கு காட்டிடவே கூடாது. No mercy. வெயிட், என்னடா ஏதோ 4 வகையான மனிதர்களோட கதைகளை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லி சொல்லலையேன்னு யோசிக்கிறீங்களா? இந்த 6 நிமிட காணொலியை திரும்ப கவனமாக பாருங்கள். அந்த 4 கதைகளும் நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஃபோக்கஸ்.